தீபக் வெங்கட்டை பார்த்ததும் ஒரே நொடியில் அடையாளம் கண்டு கொண்டான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு கடைக்காரருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவர் வெங்கட்டை பார்த்து சிரித்துக் கொண்டே, சார், நீங்க நாளைக்கு தானே வர வேண்டியது, என்ன இன்னைக்கே வந்துட்டீங்க? இந்த கல்லை ஏற்கனவே அவங்க விலை பேசிட்டாங்க. அதுவும் இல்லாம அது உடஞ்ச கல்லு வேற. இதை விட உங்களுக்கு நல்ல நல்ல ஐட்டங்களை காட்டுறேன், நீங்க உள்ள வாங்க என்று சொன்னார் கடைக்காரர். எனக்கு அந்த கல்லு தான் வேணும். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் கொடுக்கறேன். அந்த கல்லை இப்பவே என்கிட்ட கொடு என்று சொல்லி வெங்கட் ஒரு கட்டு 500 ரூபாய் நோட்டுகளை கடைக்காரரின் முன்னால் நீட்டினான். ஆனால் அதற்குள் தீபக் அவர்களுக்கு நடுவே வந்து வெங்கட்டை பார்த்து, சாரி சார், இந்த கல்லை ஏற்கனவே நான் வாங்கிட்டேன். நீங்க வரதுக்கு முன்னாடி எங்களோட டீல் முடிஞ்சது என்று சொல்ல வெங்கட் கோபத்தோடு அவனை பார்த்து, டீல் முடிஞ்சா என்ன, பணம் இன்னமும் கொடுக்கலல்ல? பணத்தை கொடுக்கற வரைக்கும் இந்த கடையில யாருக்கும் எதுவும் சொந்தம் இல்ல. என்கிட்ட அதை வாங்குறதுக்கான பணம் நிறையவே இருக்கு என்று சொன்னவன் திரும்பி அந்த கடைக்காரரை பார்த்து, பிரதர், நீங்க பணம் எவ்வளோன்னு சொல்லுங்க, இது பத்தலனாலும் இன்னமும் கொடுக்க ரெடியா இருக்கேன் என்று அவன் தீவிரமாக சொன்னான். கடைக்காரருக்கு யார் பக்கம் நிற்பது என்று தெரியாமல் குழப்பத்துடன் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். உடனே வெங்கட் இன்னமும் ஒரு கட்டு பணத்தை சேர்த்து கொடுத்து, இது எல்லாமே உங்களுக்கு தான், எனக்கு அந்த கல்லை கொடுங்க என்று கேட்டான். அந்த பணத்தை பார்த்ததும் கடைக்காரரின் மனதில் ஆசை வந்தது. இந்த உடஞ்ச கல்லை வாங்குறதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கறாரா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவர் உடனே அந்த பணத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய சேரில் உட்கார்ந்து அந்த பணத்தை எண்ண தொடங்கினார். அதை பார்த்ததும் தீபக்கிற்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. வெங்கட் சிரித்துக் கொண்டே தன்னுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸை பார்த்து சைகை செய்தான். உடனே அவர்கள் தீபக்கை சூழ்ந்து நின்று கொண்டார்கள். வெங்கட் அவனை பார்த்து, தம்பி, உன் கையில இருக்கிற கல்ல அவங்க கிட்ட கொடுத்துரு என்று சொல்ல, சார், நான் தான் சொல்லிட்டேனே, இதை நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். இதை என்கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு என்று சொன்னான் தீபக். அதை கேட்டு வெங்கட் சிரித்துக் கொண்டே, நீ அதை வாங்கிட்டியா? நிஜமாவா? நீ அவர்கிட்ட பேரம் பேசிட்டு இருந்தத நான் பின்னாடி இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கு நீ எந்த பணமும் கொடுக்கல, அப்புறம் எப்படி அது உன்னோடதா இருக்க முடியும் என்று கேட்டான். இருவரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்து கொண்டார்கள். கடைக்குள் இருந்தவர்கள் எல்லோரும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இருவரும் அந்த கல்லிற்காகவே விடாப்பிடியாக நின்றிருப்பதை பார்த்ததும் கடைக்காரர் தீபக்கிடம் சமாதானம் செய்ய வந்தார். தம்பி, இந்த உடஞ்ச கல்லுக்காக நீ எதுக்கு இவ்வளவு போராட்டம் பண்ற? அவர் கொடுத்த பணத்துல வேணா நான் உனக்கு கொஞ்சம் கொடுக்கறேன். கடைக்குள்ள நின்னுட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. தயவு செஞ்சு கல்ல அவர்கிட்ட கொடுத்துருங்க. வெங்கட் சார் சிட்டிலேயே ரொம்ப பெரிய ஆளு. அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இங்க இருந்து உயிரோட போக முடியாது என்று தீபக்கை பயமுறுத்துவதை போல பேசினார். ஆனால் தீபக் அதற்கு கொஞ்சமும் பயப்படாமல், நீங்க அந்த மொத்த பணத்தையும் எனக்கு கொடுத்தாலும் நான் இந்த கல்லை கொடுக்க மாட்டேன். நமக்குள்ள ஏற்கனவே டீலிங் முடிஞ்சது. நீங்களும் இந்த கல்லை கொடுக்க சம்மதிச்சிட்டீங்க. அதனால இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று தீவிரமான தோணியில் சொன்னான் தீபக். ஆனால் கடைக்காரர் பணம் தருவதாக சொன்னதை கேட்டதும் கணேஷ் சேரிலிருந்து எழுந்து தீபக்கிடம் வந்தார். அந்த சமயத்தில் கடையில் கூட்டம் அதிகமாக கூடியது. அத்தனை கூட்டத்தையும் பார்த்து கடைக்காரருக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் மார்க்கெட்டில் தன்னுடைய மரியாதை போய்விடும் என்று உணர்ந்தவர் தீபக்கை பார்த்து, உங்க நல்லதுக்கு சொல்றேன், அதை நீங்க கேட்கலனா அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தன்னுடைய சேருக்கு சென்று உட்கார்ந்து கொண்டார். அப்போது வெங்கட் கோபமாக தீபக்கை முறைத்து பார்த்தபடி, இந்த வெங்கட் முடிவு பண்ணிட்டா அவ்வளவுதான், இப்ப அந்த கல்லு எனக்கு வரலனா யாருக்கும் கிடைக்காத மாதிரி பண்ணிடுவேன் என்று மிரட்டும் தோணியில் சொன்னான். ஆனால் தீபக் விடாப்பிடியாக, நான் இதை கொடுக்க மாட்டேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க என்று சொன்னான். அதை கேட்டதும் வெங்கட் கோபமாக தனது செக்யூரிட்டி கார்ட்ஸை பார்த்து சைகை செய்தான். உடனே 2 பேர் முன்னால் வந்து தீபக்கின் முகத்தில் பலமாக குத்தினார்கள். அந்த அடியில் தீபக் தடுமாறி சில அடிகள் பின்னால் சென்றான். ஆனால் அந்த இடத்தில் எந்த பிரச்சனையும் உருவாக்க கூடாது என்று முடிவெடுத்திருந்தான். தன்னுடைய மாமனாரும் அருகில் இருந்ததால் திருப்பி அடிக்கும் எண்ணத்தையும் அவன் கைவிட்டான். தீபக்கை அடிப்பதை பார்த்ததும் கணேஷ் பதட்டத்துடன் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார். அப்போது வெங்கட் தீபக்கை பார்த்து, உனக்கு கடைசியா சொல்றேன், ஒழுங்கா அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துடு, இல்லனா தேவையில்லாம அடி வாங்கிய சாவ என்று மிரட்டினான். உடனே தீபக் அவனை பார்த்து, அதையேதான் நானும் உங்களுக்கு சொல்றேன், என்ன அடிக்கிறதால உங்களுக்கு எந்த யூஸும் இல்ல. இந்த மார்க்கெட்ல உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. உங்களை மாதிரியான ஒரு ஆளு என்ன மாதிரி சாதாரண ஒருத்தனை அடிச்சா மக்கள் எல்லாரும் உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் வெங்கட்டுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. உடனே சுற்றிலும் பார்க்க வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்கள் எல்லோரும் அவர்கள் இருவரையும் பார்த்து கிசுகிசுத்து பேசிக் கொண்டார்கள். அதை பார்த்து இன்னமும் டென்ஷனான வெங்கட் தனது கார்ட்ஸை பார்த்து, அவனை அடிச்சு கொல்லுங்கடா என்று கோபமாக கத்தினான். உடனே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லோரும் தீபக்கை சூழ்ந்து கொண்டு காட்டுத்தனமாக அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
அவர்கள் அடிப்பதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்கள் எல்லோரும் பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றிருந்தார்கள். கணேஷ் இன்னமும் முதலடியில் இருந்த அதிர்ச்சியிலிருந்தே மீள முடியாமல் நின்றிருந்தார். ஆரம்பத்தில் சில அடிகள் வாங்கிய தீபக் உடனே அருகில் நின்றிருந்த கணேஷை பார்த்து, மாமா, இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, இங்க நடக்கிற எதையும் வீட்ல சொல்லிடாதீங்க, சரியா என்று அடி வாங்கிக் கொண்டே கேட்க, உடனே கணேஷும் பயத்தில் சரி என்று தலையை ஆட்டினார். அவர் தலையை ஆட்டிய அடுத்த நொடியே அடி வாங்குவதை நிறுத்திவிட்டு திருப்பி அடிக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு ஆள் தரையில் விழ சில நொடிகளிலேயே மொத்த பேரையும் அடித்து தரையில் விழ வைத்தான் தீபக். அந்த காட்சியை பார்த்து கணேஷ் உட்பட எல்லோரும் வியர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் 6 அடி உயரத்தில் இருந்த பாடிகார்ட்ஸ் எல்லோரையும் அடித்து வீழ்த்தி இருந்தான். வெங்கட்டால் அங்கே நடந்ததை நம்பவே முடியவில்லை. ஆச்சரியத்தில் கண்களை தேய்த்து கொண்டு மீண்டும் பார்க்க அவனுடைய ஆட்கள் எல்லோரும் வழியில் நெளிந்தபடி விழுந்து கிடந்தார்கள். தீபக், உனக்குள்ள இவ்ளோ பலமா? உன்கிட்ட இப்படி ஒரு திறமை இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று ஆச்சரியத்துடன் சொன்ன கணேஷ், நாம இவனை பண்ணின டார்ச்சருக்கெல்லாம் ஒரு அடி விட்டிருந்தா நான் செத்தே போயிருப்பேன். நல்லவேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கல என்று சொல்லி நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டார். அவர் சொன்னதை கேட்ட தீபக் சிரித்து கொண்டே, அங்கிள், அது ஒன்றும் இல்லை, வீட்டில் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் யூடியூப்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீடியோ பார்த்து நானே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். ஆனா அது இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நானே நினைச்சு பார்க்கல என்று சொன்னான். வெங்கட்டால் அந்த காட்சியை பார்த்து கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. உடனே தன்னுடைய போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்தான். சுற்றிலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்களின் பேச்சு இன்னமும் நிற்கவில்லை. அவர்கள் பேசிக்கொள்வது வெங்கட்டுக்கு எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதைப் போல இன்னமும் கோபத்தை அதிகப்படுத்தியது. அடுத்த சில நிமிடங்கள் அவர்கள் நின்றிருந்த கடையின் முன்னால் வரிசையாக நிறைய கார்கள் வந்து நின்றது. அந்த கார்களை பார்த்ததும் கணேஷும் தீபக்கும் கொஞ்சம் குழப்பத்தோடு அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது வெங்கட் தீபக்கை பார்த்து சிரித்தபடி, மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? உன்னோட இந்த வீரம் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் என்று சொல்லிவிட்டு திரும்பி காரை பார்த்தான். அந்த சமயத்தில் காருக்குள் இருந்து ஒரு 65 வயதுடைய ஒருவர் இறங்கி அந்த இடத்தை சுற்றிலும் ஒரு முறை பார்த்து கொண்டே தனது மீசையை முறுக்கியபடி வெங்கட்டிடம் வந்து நின்றார். உடனே வெங்கட் கோபமாக, அப்பா, இதோ நிக்கிறான்ல, இவன் உங்க பையனையே அடிக்கிறதுக்கு துணிஞ்சிட்டான். எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை அவன் வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். நல்லவேளை நீங்களே வந்துட்டீங்க. நம்மள அவமானப்படுத்தின அவனை நாம சும்மா விடக்கூடாது என்று சொன்னான். வெங்கட்டுக்கு அவனது அப்பா வந்ததும் இன்னமும் அதிக தைரியம் வந்தது. வெங்கட்டின் அப்பா சென்னையிலேயே மிகவும் பிரபலமான ஸ்டீல் கம்பெனி முதலாளி. அவருடைய பெயர் வேணுகோபால். அவருக்கு சிட்டியில் பெரிய செல்வாக்கு இருந்தது. ஆனால் இன்று அவர் தன்னுடைய கார்ட்ஸுடன் இப்படி ஒரு சிறிய மார்க்கெட்டுக்கு வருவார் என்று அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை. தன் மகன் சொன்னதை கேட்டு வேணுகோபால் திரும்பி தீபக்கை பார்த்தார். அவனை பார்த்ததும் வேணுகோபால் அதிர்ச்சியானார். அவருடைய பார்வையே அவருக்கும் தீபக்கிற்கும் ஏற்கனவே சம்பந்தம் இருக்கிறது என்று காட்டியது. அதே சமயத்தில் அவருடைய பார்வை தீபக்கின் கையில் இருந்த கல்லின் மீதும் விழுந்தது. அவர் நேராக தீபக்கின் அருகில் வந்து, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னதை நீங்க சரியா கவனிக்கலன்னு தெரியுது என்று சொன்னான் தீபக். அவன் சொன்னதை கேட்டதும் வேணுகோபாலுக்கு 3 வருடங்களுக்கு முன்பு தீபக்கை திருவண்ணாமலையில் சந்தித்தது ஞாபகத்திற்கு வந்தது. உடனே அவர் கழுத்தில் இருந்த நீல நிற கல்லை சட்டைக்குள் மறைத்தபடி, சரி, இனி இத பத்தி பேச விரும்பல, நீங்க இங்கிருந்து போலாம் என்று சொன்னார் வேணுகோபால். அவருடைய பதிலை கேட்டு வெங்கட்டுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. சுற்றி நின்றிருந்தவர்களுக்கும் அது ஆச்சரியமாக இருந்தது. வேணுகோபால் இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்று அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை. தீபக்கின் வார்த்தையை கேட்ட வேணுகோபால் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தீபக்கை அங்கிருந்து கிளம்பும்படி சொல்ல, அதை பார்த்து வெங்கட் அதிர்ச்சியானான். சுற்றி நின்றிருந்தவர்களும் வேணுகோபால் தீபக்கிற்கு சாதகமாக பேசியதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். வெங்கட் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பே தீபக் வேணுகோபாலிடம் கை குலுக்கிவிட்டு கணேஷை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான். அதை பார்த்து வெங்கட் தீபக்கை தடுக்க முயற்சிக்க வேணுகோபால் தன் மகனை தடுத்தார். தீபக் சென்றதும் சுற்றிலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்களும் அவரவர்கள் வேலைகளை பார்க்க தொடங்கினார். ஆனாலும் அவர்கள் வெங்கட்டை பற்றி கிசுகிசுப்பதை நிறுத்தவில்லை. சிட்டியிலேயே மிகப்பெரிய பிசினஸ்மேனான வேணுகோபாலிடம் தீபக் ஏதோ சொல்ல, உடனே அவர் பதட்டத்துடன் அவனை அங்கிருந்து அனுப்பியதை பார்த்த கணேஷின் மனதில் பல கேள்விகள் ஓட ஆரம்பித்தது. அப்போது திடீரென அவர் தீபக்கிடம், ஆமா, உனக்கு அந்த வேணுகோபால எப்படி தெரியும்? அவர் சிட்டியிலேயே ரொம்ப ஃபேமஸான பிசினஸ்மேன். அவர் பையனுக்கு ஏதாவதுனா அவர் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு. ஆனா உன்கிட்ட பொட்டி பாம்பா அடங்கிட்டாரே, நீ அவர்கிட்ட என்ன சொன்ன என்று கேட்டார். மாமா, உண்மையதான் சொன்னேன். அவருக்கு அந்த நேரத்துல என்ன தோணுச்சுன்னு தெரியல, உடனே என்ன விட்டுட்டாரு. அதனாலதான் அவரோட மனசு மாறுறதுக்குள்ள டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். நீங்க வேற ஏதோ நினைச்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க என்று சொன்ன தீபக் ஒரு பெருமூச்சு விட்டபடி,
அங்கிள், இந்த விஷயம் ஷர்மிளாவுக்கும் ஆன்ட்டிக்கும் தெரிய வேண்டாம் என்று சொன்னான். உடனே கணேஷ், ஆமா ஆமா, அப்புறம் நான் தான் முன்னாடியே போக வேண்டாம்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு போனீங்கன்னு என் பக்கம் திரும்பிடுவாங்க. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கிறது தான் நல்லது என்று சொல்ல, அது மட்டும் இல்ல அங்கிள், நான் சண்டை போட்ட விஷயமா உங்களுக்கு தெரிய வேண்டாம். நான் உங்களை தப்பா பேசின வேகத்துல அடிச்சிட்டேன். என்னோட மாமா பத்தி பேசினா கோபம் வராதா எனக்கு என்று தீபக் சொன்னான். அது எப்படிப்பா அப்படி அடிச்ச? அந்த அடிய நான் வாங்கியிருந்தா இந்நேரம் என் போட்டோ முன்னால படையல் போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. உனக்குள்ள இப்படி ஒரு வீரன் இருக்கான்னு யாருக்கும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. இந்த விஷயத்த சொன்னா எதுக்கு சண்டை நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியிருக்கும் என்று சொன்னார் கணேஷ். அதற்கு தீபக் தலையை ஆட்டியபடி தன் கையில் இருந்த கல்லை ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொண்டான். அடுத்த சில நிமிடங்களில் இருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். வந்ததும் தீபக் முதலில் தன்னுடைய அறைக்கு சென்றான். அடுத்த நொடியே அலமாரையில் இருந்து ஒரு பழைய பையை எடுத்தான். அதற்குள் சில புத்தகங்கள் இருந்தது. உடனடியாக அதிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து அதன் பக்கங்களை புரட்டத் தொடங்கினான். தனக்கு வேண்டிய பக்கத்தை எடுத்து அதை படிக்க ஆரம்பித்துக் கொண்டே பாக்கெட்டில் இருக்கும் கல்லை எடுத்து பார்த்தான். அப்போது அவனது கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. உடனே மனதிற்குள் சில கேள்விகளுடன் அந்த புத்தகத்தையே முழுவதுமாக படிக்க ஆரம்பித்தான். நேரம் போனதே தெரியாமல் அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்தில் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.